உலக நாடுகள்ல மட்டுமல்லாம, இந்தியாலயும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி, எல்லா இடத்துலயும் கருவுறுதல் விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு பெண் தன் வாழ்நாளில் பெற்றுக்கொள்ள முடிய குழந்தைகளின் எண்ணிக்கை தான் கருவுறுதல் விகிதம்னு சொல்லப்படுது. உலகளாவிய நோய் சுமை அமைப்பு வந்து என்னன்னா 1950ல ஆய்வு நடத்துறப்ப 6.8 விகிதமா இருந்த கருவுறுதல் அமைப்பு 2021ல வந்து 1.9ஆக குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படியே காலப்போக்குல வந்து மாறுது. இது வந்து உலக அளவுலயும் சரி, இந்திய அளவுலயும் சரி, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வந்து கருவுறுதல் விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. 2022ல தென்கொரிய அரசுல வந்து 0.78% வந்து கருவுறுதல் சதவீதம் இருந்துச்சு. 2023ல வந்து 0.72% குறைஞ்சு இமிடியட்டா அரசு வந்து அதற்கான நடவடிக்கை எடுத்துச்சு. மக்களுக்கு வந்து பொருளாதார சுமையை நிறைய குறைச்சாங்க. நிறைய சில விஷயங்களை வந்து கட்டுப்பாட வந்து தளர்த்துனாங்க. வந்து கருவுறுதல் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 3% 2024ல அதிகரிச்சிச்சு. தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2024ல 8,42,412 குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. குழந்தைகளுடைய விகிதம் குறையுது. அப்படி குறையுதுன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு கடன் சுமை, போதும் என்ற மனப்பான்மை. அதாவது எது போதும், நம்மளுக்கு ஒரு குழந்தை போதும் அப்படின்னு பல பேருடைய வீட்டுல வந்து முன்னாடிலாம் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா வீடு வாங்கணும், ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாங்க, மனைவியும் போறாங்க, அதிக மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு கல்விக்காகவே அதிக அளவு செலவு, திருமணம் வந்து லேட்டா பண்றாங்க. இப்ப வந்து என்னன்னா முன்பு வந்து பெண்கள் வந்து படிக்காம இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதிக அளவு படிக்கிறனால பெண்களுடைய கருவுறுதல் விகிதமும் குறையுதுன்ட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண் படிக்கிறப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து தேவைகள் இலக்குகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பின்னாடி வந்து தம்பி இருப்பான், தங்கச்சி இருப்பான், அவங்களுடைய மேரேஜ் முடிச்சோன்னா அடுத்து பண்ணுவோம் அப்படின்னாங்க. இவங்களுக்குன்னு சில படிப்புலவுக்கு இருக்கும். ஸோ இவங்களுக்குன்னு தொலைநோக்கு பார்வை இருக்கும். ஸோ மேரேஜை லேட்டா தள்ளுறப்ப அப்ப எல்லா விஷயங்களையும் தள்ளுறப்ப அந்த எல்லாமே வந்து மாறுபடுது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணவனும் வேலைக்கு போறான், மனைவிக்கும் வேலைக்கு போறான். ஸோ அப்படி போறப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 பேருமே சேர்ந்து இருக்க முடியாத நிலைமை. அப்படி இருக்கிறப்ப கூட அந்த விகிதம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது உலக அளவுல மட்டும் இல்ல, இந்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல வந்து ரொம்ப வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்பெல்லாம் பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தாய்மை அடைவதை காட்டிலும் வந்து பொருளாதாரத்தை தன்னிறைவு பெறணும் அப்படின்ற விஷயத்துலதான் வந்து முழு முனைப்பா வந்து இருக்காங்க. சோ பல பெண்கள் இதுக்காக வந்து தங்களுடைய திருமணத்தை தள்ளி வைக்கிறாங்க. சில பேர் மேரேஜ் ஆனாலும் வந்து ஓரளவு செட்டில் பண்ணிட்டு மற்ற விஷயம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ண மனப்பான்மையோட பல பேர் வந்து செயல்படுறாங்க. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா நார்த்ல வந்து கருவுறுதல் விகிதம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சவுத் சைடு எல்லாமே வந்து கம்மியா தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியால வந்து கருவுறுதல் விகிதத்தை அதிகரிக்கணும்னா மத்திய மாநில அரசுகள் வந்து முடிவெடுக்கணும். கருத்தில் கொண்டு அதுக்கேத்தாப்புல சில திட்டங்களை வந்து கொண்டு வரணும். ஒரு நாட்டுல கருவுறுதல் விகிதம் வந்து குறையுதுன்னா அந்த நாட்டுல வந்து சமூகம், அரசியல், பொருளாதாரம் 3மே வந்து பெரிய அளவு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்.